சார் குட் மார்னிங் சார். போங்க. குட் மார்னிங் சார் என் இன்டர்வியூ லெட்டர் சார். யூ மிஸ்டர் சிவா? எஸ் சார். அப்புறம் இது எதுக்கு சார்? உட்காருங்க ப்ளீஸ். சரி சார். ப்ளீஸ் உட்காருங்க சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். மிஸ்டர் சிவா, இங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கிறீங்களா? அதனுடைய நோக்கம் என்ன சார்? இது ரொம்ப பெரிய கம்பெனி. இங்க வேலைக்கு சேர்ந்தா எனக்கு ரொம்ப பெருமை சார். பரவாயில்லையே, வந்த உடனே உரம்போட ஆரம்பிச்சிட்டீங்க. புரிஞ்சிடுச்சா? அப்போ இந்த கம்பெனியில சம்பளம் இல்லாமையே வேலை பார்க்க தயாரா? சார் கிளம்புறேன் சார். கூல் கூல் கூல். புரிஞ்சிருச்சு. இங்க வேலை பார்த்தா கை நிறைய சம்பளம் வாங்கலாம், அப்படித்தானே? ஆமா சார். ஓகே சிவா, பணத்தை பத்தி ரெண்டு வரியில உங்களால் ஒரு டெஃபினிஷன் கொடுக்க முடியுமா? வில்லுங்க பிடிச்ச ஆளா இருப்பான் போல இருக்க. என்ன யோசிக்கிறீங்க? முடியும் சார். அப்ப சொல்லுங்க. பணம் இருந்தா ஆ, தூரத்து சொந்தம் கூட நெருங்கின சொந்தம் ஆயிடும். அதே பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நெருங்கின சொந்தம் கூட தூரத்து சொந்தம் ஆயிடும் சார். வெரி குட் வெரி குட், யூ ஆர் பிரில்லியன்ட். அப்புறம் என்னுடைய அடுத்த கேள்வி, இந்த மயிலுக்கும் கிளிக்கும் என்ன வித்தியாசம்? சார் மயில்ன்றது நம்ம தேசிய பறவை சார். அப்ப கிளி? கிளிங்கிறது நம்ம ஜோசிய பறவை சார். எல்லா கேள்விக்கும் டான் டான்னு பதில் சொல்றானே. ஓகே மிஸ்டர் சிவா, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். ஓகே சார். உங்க சின்ன வயசுல இந்த ஆயா வடை சுட்ட கதையை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா சார். அதுல இருந்து இப்போ ஒரு கேள்வி. வடையை சுட்டது ஆயாவா இல்ல காக்காவா? ரெண்டு பேருமே இல்ல சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், தந்திரமா காக்கா கிட்ட பேசி வடைய சுட்டது நரிதான் சார். வெரி குட் மிஸ்டர் சிவா. ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் உண்டான அத்தனை குவாலிஃபிகேஷனும் நீங்க சொன்ன ஒரே ஒரு வடையில அடங்கிருச்சு. தேங்க்யூ சார். ஜென்டில்மேன், யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ சார். இப்ப கை கொடுங்க. தேங்க்யூ சார். சரி சார், வரேன் சார். வரேன் சார். குட், வெல்கம். ஓகேடா, வேலை கிடைச்சிருச்சு. இனிமே என்ன, வீடு வாங்கணும், கார் வாங்கணும், லைஃப் செட்டில் ஆக போகுதுடா சிவா. கலக்கிட்ட. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ மிஸ்டர் சிவா, உங்க தன்னம்பிக்கை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன் என்ன சார் சொல்றீங்க? இந்த போஸ்டுக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் வந்துச்சு, அது உங்களோட தான். இனிமே இந்த சென்னையில நீங்க ஒருத்தர் மட்டும்தான் நம்ம உரத்தை மார்க்கெட் பண்ணோம். இந்த மாசம் உங்களோட டார்கெட் 1000 மூட்டை. 1000 மூட்டை? ஆமா. அடுத்த மாசத்துல இருந்து படிப்படியா கூடும். பெஸ்ட் ஆஃப் லக். சோ ஒரு நியூஸ் பேப்பர் என் தலையெழுத்த மாத்திர மாதிரி ஒரு இன்ட்ரி பேப்பர் உன் தலையெழுத்த மாத்திருச்சு. இப்ப புரியுதா உனக்கு? நான் பார்க்க வந்த வேலை வேற, ஆனா இப்ப இஷ்டப்பட்டு பாக்குற வேலை வேற. ஆமா, ரொம்ப நாளா நம்ம வீட்டு மொட்டை மாடியில ஒரு மூட்டை கிடக்கு, அது என்னது? அதுவா, நான் முத வேலைக்கு சேர்ந்தப்போ எனக்கு விக்கிறது கொடுத்த உரம் மூட்டை. அது என்ன நான் பிரிச்சு கூட பார்க்கல. அதை வாங்குறதுக்கு யாருக்கு கொடுக்கணும்? என்னாச்சுடா? என்ன மாதிரி அரசியல்வாதிகள்லாம் கூடுற மீட்டிங் பிளேஸ் வந்துருச்சு. கிளம்புறேன். தங்களை அபிநயம் அன்போடு அழைக்கிறது. ஆஹா ஆஹா, அழகு தமிழ். உன் பேச்சில் இங்கே அரசியல்வாதிகள் அடிக்கடி வருவார்கள் என்பது தெரிகிறது. வருவாங்கல்ல? இன்னும் கொஞ்ச நேரத்துல இனி சட்டசபையே உள்ளவா. ஒரு பொண்ணை நிப்பாட்டாம கண்ணை நிப்பாட்டிருக்காங்க. பரவாயில்ல, 2 புரோட்டாவை பிச்சு போட்டு சால்னா ஊத்தி அனுப்பு. ஊற வச்சு அனுப்புறேன். நார வச்சு அனுப்பிடாத. வண்டி லெஃப்ட்ல திருப்பா. சார் கையில கடிச்ச சிரிப்பு பிஞ்சிடும். ஏய் இருட்டி வர்ற என்னன்னு பாரு. பாக்கங்க. அப்புறம் ஏய் ரெடி சொன்ன, கையில கடிச்சா சிரிப்பு பிஞ்சிடும்னு சொன்னேன். இது வந்துட்டார். அடி அடி பாக்கலாம். அடி கையை விட்றா. அடி பாக்கலாம். யார்ட்ட எங்கள்ட்ட ஓர பேசுறியா நீ? அடி அடி லட்சடுவேன். மனுஷனடா நீ, குடிச்சிட்டு வண்டி ஓட்டுற? இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதே தப்பு, இதுல கையை பிடிச்சி வேற இருக்கிறியா? என்ன பாக்குற? ஏய் சீ வா, என்னடி ஓவரா பேசுற? ஏய் நீ யாரு? நீ என்ன பெரிய ரவுடியா? குடிகாரனெல்லாம் போய் வேலைக்கு வச்சிருக்க? என்ன முறைக்கிற? முறைச்சா பயந்துருவோமா? என்ன கூட்டம் இங்க வேடிக்கை பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, போங்க போங்க. டேய் டேய்
என்னங்க பிரச்சனை? சிக்னல் கூட பார்க்காம வேகமா போறான். யாருக்கு சிக்னல்? வண்டிக்கு. வண்டிக்கா? அவன் மனுஷன் கொடுக்குற சிக்னலே பார்க்க மாட்டேன்றான். வண்டி என்னங்க பண்ணோம்? உங்க பேர் என்னங்க? எதுக்கு? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். வெண்மதி. வெண்மதியா? அப்ப நான் மதியம் கூப்பிட்டுமா? கூப்பிட்டு என்ன பண்ண போற? சும்மா சிக்னல் தரதா பாருங்க. லூசா நீ? இதுதான் உன்னை பார்த்துட்டேன்ல. போயா? போயாவா? பின்னாடியே வரம்ப. சாப்பிட்டு முடிச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு அரசியல்வாதி கூட காணுமே. வெள்ளையும் சொல்லையும் மூக்கு முட்டை கட்ட வருவானுங்க. ஒரு அரசியல்வாதியாக கவுத்தலாம் நினைச்சோம். போற போக்க பார்த்தா நான் மட்டும் தான் இங்க அரசியல்வாதி போட்டிருக்கு. அண்ணே, இந்த கடைக்கு தான் நம்ம ஏரியா அரசியல்வாதிகள்லாம் வருவாங்க. வருவாங்க. ஓசி பரோட்டா திங்கிறதுக்கு இங்கே தான் வருவாங்க. ஓசி போட்டா திங்கிறதுக்கு அப்ப அரசியல்வாதிங்க தான். அவங்க வர்ற வரைக்கும் இந்த பேப்பரை படிச்சுக்கிட்டு. மறுபடியும் பேப்பரா? இந்த பேப்பரால தானே என் வாழ்க்கையே தசை மாதிரி போச்சு. நைனா, நீ எப்படி நைனா இருக்க? வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கே, ஒரு மாற்றம் வர மாட்டேங்குது. யோ, எல்லாரும் டிஃபன் குடி. 4 பிளேட்டா? குடியா. யாரு இவங்க? கரெக்டாங்க. பூரா வெள்ளை செய்யறாங்க. வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஒரு முறை ஒரு 10 தோசையை பார்சல் பண்ணி ஆபீஸ் கொடுத்து விடு. சீக்கிரம் வரணும். என்ன பூரா காசு கொடுக்காம போறாங்க? போய் என்ன வந்தானுங்க, சாப்பிட்டு காசு கொடுக்காம போயிட்டே இருக்கானுங்க. நம்ம ஊர் தொகுதி எம்எல்ஏ ஆளுங்கடா, கொஞ்சம் பார்த்து பேசுடா. அதுக்காக சாப்பிட்டு காசு கொடுக்காமலே போறதா? அதாண்டா அவங்க பவர். மீறி காசு கேட்டா நாளைக்கு நாம எங்க கடை போட முடியாது. அரசியல்வாதியை அனுசரிச்சு தாண்டா போனோம். நீ போய் படிக்கிற வேலையை பாடுறா. சும்மா என்னைய படின்றியே, அவனுக்கு என்ன படிப்பு படிச்சு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. அட போடா, இந்த வேலைக்கெல்லாம் படிப்பே தேவையில்லை. என்னது, இவனுங்க பாக்குற வேலைக்கு படிப்பே தேவையில்லையா? ஆச்சரியமா இருக்க. பின்ன எதுக்கு நம்ம மாங்குன்னு கஷ்டப்பட்டு படிக்கணும்? இவங்கள மாதிரி வெள்ளையும் சொல்லுவேன் நம்மளும் மாட்டா இந்த ஊரே நம்மளை பார்த்து பயப்படும்ல. சும்மா வளவளன்னு பேசாத. 10 தோசையை பார்சல் கட்டு. ஒன்னு அதை கட்டு இதை கட்டுன்னு சொல்லு. பினாமி பெயரில் சொத்துக்கள் குவிப்பு, அரசியல்வாதிகளின் அட்டகாசம். அரசியல்வாதியான இவ்வளவு சம்பாதிக்கலாமா?
இனிமே இந்த ஆளை நம்பியிருந்தோம்னா நம்மளை படிக்க வச்சு கேவலம் டாக்டர் இன்ஜினியர் ஆக்கி நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவோம். நம்ம வாழ்க்கை நம்ம கையில். எத்தனை தோசை சொன்ன? 10 தோசை. ஆ, கிளம்பிட வேண்டியது. 10 தோசை தானே? ஆமா ஆமா. அப்பா பெரிய கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் அரசியல்வாதி ஆகணுமே, வேற வழியே இல்லை. மதுரைக்கு போயிட வேண்டியதான். போய் கட்டியாச்சு, கடையை பார்த்துக்க, நான் போயிட்டு வரேன். அரசவாடா. இல்லையாரப்பா, உன்னை நம்பி தான் மதுரைக்கு போகிறேன். எங்கள் அப்பா மாதிரி என்னை ஆக்கிடாது. நான் உன்ட்ட எதுவும் பெருசாக கேட்க போகிறதில்ல. குறைஞ்சது இந்த நாட்டுக்கு என்னை ஒரு பிரதம மந்திரி ஆக்கிடு. அவ்வளோதான் பிள்ளையாரப்பா என்னுடைய வேண்டுதல். வர்றேன் கணேசா, டாட்டா. என்ன அதுக்குள்ளே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு? இருட்டுறதுக்குள்ளே பஸ் ஏறிடணும். முக்கியமாக காலை 6 மணிக்கு மீனாட்சி அம்மங்களுக்கு போயிடணும். என்ன மதுரை இவ்வளோ பிஸியாக இருக்கு? மீனாட்சி அம்மங்களுக்கு எப்படி போகிறது? ஆட்டோ 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 ஸ்டாப் 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 ஆட்டோ. என்ன சார் எங்க மீனாட்சி அம்மங்களுக்கு போகணும். எந்த மீனாட்சி மதுரை மீனாட்சி அம்மங்களுக்கு தானே? அது நீ மதுரை தான் போகணும். இது சென்னையா? சென்னையா? காலகாலத்துல வந்து மழக்கு இந்த பிரச்சனையால மதுரைக்கு பதிலாக சென்னை பஸ் ஏறிட்டேன். என்ன பண்றது? என்னங்க நடுரோட்டில் நின்று புலம்பிட்டு இருக்கீங்க? சார், ஒரு சின்ன பிரச்சனைனால மதுரையை தொலைச்சிட்டேன். ஐயோ, என்னங்க பர்ஸை தொலைச்ச மாதிரி சொல்றீங்க? வந்து உட்காருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தெய்வமே, சென்னையில இப்படி ஒரு ஆளா? ரொம்ப நன்றி தெய்வமே. ஒரு மாலைக்குன்னு பிரச்சனையால மதுரை பஸ்ஸுக்கு பதிலாக சென்னை பஸ்ஸில் ஏறிட்டேன். ஹலோ ஹலோ என்ன 2 போட்டோ 4 மணி நேரம் உட்காந்துருக்க. 6 மணி ஆச்சு, விளக்கு போடணும். எந்திரிச்சு போ. ஆராய்ச்சா? ஐயோ, இப்பவே அவுட் ஆஃப் போஸ்ட்ல தெரியுது. நம்ம குழப்பில் ஒட்ட வெளிச்ச மாறத்துக்குள்ள கண்டு வச்சாங்கடா சாமி. இருட்டதான் எல்லாரும் வாழ்றாங்க, ஆனா நான் மட்டும் சாகுறேன். ஐயோ, எவனை என்ன வச்சிருக்கானே? ஐயோ, ஒரே சவுண்டா இருக்கு. சாரி தங்கச்சி, சாரி தங்கச்சியா? ஆம்பளடா. ஆம்பளையா? வீட்டில் சொல்லிட்டு வந்தியா? சத்தியமா சொல்லிட்டு வரல சார். சாரி சார். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.